வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிற விடயத்தை வச்சு நீங்கள் என்ன ஒரு இனவாதின்னு நினைச்சிங்களா இருந்தால் உங்களை விட ஒரு முட்டாள் வேறு யாருமே இருக்க முடியாது. அது சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி. அதாவது நான் ஏன் இந்த இனவாதி இல்லைன்னு சொல்ல வரேன். நான் வாழ்கிற நாட்டில் எல்லா மக்களும் ஒன்றாக வாழ்கின்றார்கள். இங்கே பல நாட்டுக்காரர்கள் வாழ்கிறார்கள். அவர்களோட என்னால் ஒத்துப்போகக்கூடிய வாழ்க்கையில் ஒத்துப்போகக்கூடிய இருக்கின்றா, ஏன் உங்களோட ஒத்து போகாது? ஸோ அப்போ நான் இதில் இலங்கை அரசிட்ட நியாயத்தை மட்டும் கேட்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறேன். அதாவது மற்றபடி ஒரு நாட்டை பிரிக்கவோ இல்லை இனவாதம் செய்யவோ இந்த வீடியோவை நான் பதிவிடவில்லை என்றதை திட்ட தெளிவாக மேசையில் அடித்து சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதாவது இப்போ பார்த்தீங்களா, இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த வேசாக் என்ற ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அதாவது புத்த பெருமான் பிறந்த நாள். ஸோ அந்த நாளை பிறந்த நாள், அடுத்தது அவர் முத்தி அடைந்த நாள். ஸோ அப்படி பல விடயங்கள் அதை பற்றி நான் கதைக்க வரையில். அதாவது அந்த நாள் அங்கே கொண்டாடப்பட்டது, அதை பற்றியும் இன்றைக்கு கதைக்க போகிறோம். அடுத்தது நேற்றையோட 1ஆம் தேதி 45 ஆண்டுகள் ஆகிட்டது எங்களுடைய நூலகம், யாழ்ப்பாணத்து நூலகம் எரித்து. உண்மையை சொல்லப்போனால் மன வருத்தமான ஒரு விடயம். எனக்கு அப்போ 6 வயது. ஸோ அப்போ அந்த இரண்டை பற்றி தான் கதைக்க போகிறோம். சரி, முதல் நாங்கள் நூலகத்தை பற்றி கதைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 1981ஆம் ஆண்டு நூலகம் எரிக்கப்பட்டிருக்கு. அங்கே எங்களுடைய சொத்துக்கள், அதாவது பெரிய பாரம்பரிய வரலாறுகள், அது எல்லாம் அழிக்கப்பட்டது. தமிழர்கள், அதாவது மொத்த உலக தமிழற்ற வரலாறு அழிக்கப்பட்டது. ஸோ அதை என்ன சொல்கிற, பக்கத்தில் உள்ள இந்திய நாடும் அதை பார்த்து கொண்டு தான் இருந்தது. அது கொண்டு ஒரு பெரிய ஒரு இதுவும் செய்யவில்லை. ஏன்னா அது இந்தியாவுக்கும் அது தமிழர் அவ்வளோதான். அப்படி கொஞ்சம் நிலையில் அன்று எரிக்கப்பட்டது. ஸோ லட்சக்கணக்கான ஓலைச்சுவடுகள், புத்தகங்கள் பலது இல்லாமல் போய்விட்டது. இப்போ அது வரலாறுகள், அது விடயங்கள் இன்னும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு 6 வயது. ஸோ இதை இனி வரப்போகிற சந்ததிக்கு எப்படி தெரிய போகுது? அப்போ தெரியாது. ஸோ அப்போ இந்த இனம் எப்படி இப்போ தோன்றினது, யாழ்ப்பாணம்ன்றது எப்படி இருந்தது, அல்லடி இதெல்லாம் இந்தியாவிலிருந்து வந்த இனம் என்ற மாதிரி தான் கதைகள் மாறப்போகின்றது. ஸோ அப்படி கொஞ்சம் நிலையில் இந்த நூலகத்தை எரித்தவர்கள் காவல்துறையினர். அதாவது நான் உண்மையை சொல்லப்போ நானே இயற்றி சொல்லலை, நான் சர்ச் பண்ணி பார்த்து தான் எல்லாம் சொல்லி கொண்டு வரேன். ஸோ அப்போ அந்த காவல்துறையினர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அங்கே எரிக்கப்பட்டவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள். அதை விட அரசாங்கத்தோடு ஈடுபட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஸோ அதாவது இது ஆட்சி என்று பார்த்தா ஜிஆர் ஜெயவர்தன ஆட்சியில் இது நடக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விடயங்கள் எல்லாம் பார்க்கல. அதாவது இந்த எரிச்ச காவல்துறைக்கு இன்னும் ஏதேனும் ஒரு தண்டனை கொடுத்தார்களா என்றதை சர்ச் பண்ணி பார்த்தால் இல்லை, அவர்களுக்கு அப்படி ஒரு தண்டனையும் கொடுத்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ இது எந்த வகையில் தமிழர்களுக்கு நியாயம் அங்கே இருக்குன்றது உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்களா இருந்தால் அங்கே தையிட்டிக்கும் என்னும் ஒரு தீர்வு இல்லை, இந்த நூலகம் யாழ்ப்பாணத்து நூலகம் எரித்ததுக்கும் அங்கே ஒரு தீர்வும் இல்லை. அதே மாதிரி செம்மணியில் புதவுளியில் இருக்கிறவர்களுக்கும் அங்கே ஒரு தீர்வும் இல்லை. இந்த யுத்தம் குற்றம் என்று சொல்வார்களே, அதுக்கும் ஒரு தீர்வும் இல்லை. ஸோ அப்போ ஒரு தீர்வுமே தமிழர்களுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக வாழ வேணும் என்றதில் அனுரகுமார் திசாநாயக்கா சூப்பராக சொல்லியிருக்கிறேன். மகிழ்ச்சி. நாங்கள் முதல்ல பிரிஞ்சா வாழ்ந்தாங்க, முதல்ல ஒன்றத்தானே வாழ்ந்தாங்க. குழப்பினது சிங்கள அரசு தானே, அதான் நாங்கள் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஸோ அப்போ இந்த விடுதலை புலிகளை உருவாக்கினது சிங்கள அரசு தானே. ஒழுங்காக எல்லாரும் இப்போ இருக்கிற மாதிரி இருந்திருந்தால் எப்பயோ இந்த நாடு சிங்கப்பூரா வருமென்றதை நான் அடிக்கடி சொல்லிக்கொள்வேன். ஸோ இப்போ இருக்கிற அனுரா மாதிரி ஒரு ஆட்சி இருந்திருந்தால் முதலே, அதாவது 81 அல்லது முந்தைய ஒரு காலங்களில் இருந்திருந்தால் அது இப்போ நாடு சிங்கப்பூர். ஆனால் அப்போ செய்த தப்பால் இப்போ சிங்கப்பூராக முடியாமல், காசும் பணம் இல்லாமல் கஷ்டப்படுது அந்த நாடு. ஸோ இப்போ இவர்களுக்கு, இந்த எரித்தவர்களுக்கு இன்னும் தண்டனை கொடுக்கல, தமிழர்களுக்கு ஒரு நியாயம் இல்லை. சரி, இந்த நிலையில் இப்போ அதாவது வேசாக்கன்று இந்த புத்த பெருமான் ஒரு பெரிய ஒரு விழா கொண்டாட்டம் நடந்தது எங்கள் யாழ்ப்பாணத்தில். அங்கே உங்களுக்கே தெரியும், சோரண்டா நம்ம யாழ்ப்பாணத்து மக்கள் கீழே போய் நிற்பார்கள். அப்படி போய் நின்று சாப்பிட்டார்கள். பல ஃப்ரீயாக கிடைச்சபடியாக எல்லாம் இனாமன்றவனா மக்கள் சேருவார்கள், இல்லை மாற்றுக்கிறது இல்லை. அப்போ அதில் நின்ற மக்களில் சிங்கள மக்கள் நின்றார்கள், தமிழ் மக்கள் நின்றார்கள், எல்லாரும் நின்றார்கள். இதில் சொல்ல போனால் முஸ்லீம் மக்கள் வரமாட்டார்கள். ஸோ அவர்களுக்கு போகும் ஒரு தனிப்பட்டதாக இருப்பார்கள். ஸோ இதை ஏன் நான் முஸ்லீம் மக்களை எழுக்கணும்னா அதுக்கு ஒரு பின்னருக்கு ஒரு கதை இருக்குது. அப்போ இந்த வகையில் இவர்கள் இந்த நிலையை நாம் பார்க்கல. ஸோ மொத்தத்தில் அங்கே ஏன் செய்ய வேணும்? அங்கே என்ன சிங்கள மக்கள் இருக்கிறாங்க? எத்தனை மக்கள் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள்? அங்கே சிங்கள மக்கள் இல்லை யாழ்ப்பாணத்தில். அப்போ யாருக்காவது செய்தது என்றால் அங்கே உள்ள
இராணுவம் சேர்ந்து செய்தது, இராணுவத்துக்காக செய்தது. சரி, அங்கே ஒரு 10,000 இராணுவம், எப்பவுமே 10,000 இராணுவம் இருக்கிறாங்க. இப்போ அங்கே யுத்தம் இல்லை. ஸோ இவர்கள் இந்த ப்ரோக்ராம், இந்த அப்படி ஒரு விஷயத்துக்கு ஒரு அங்கே போயிட்டு தான் வந்தா என்ன, எங்கே அங்கே சிங்கள ஏரியாவுக்கு போய் செய்துட்டு வந்தா என்ன, அதே அவர்கள் அதை அப்படி செய்யவில்லை. அதாவது நான் என்னத்தை இதில் சொல்ல வாரேன்டா, இவர்கள் என்னத்துக்கு செய்தார்கள் யாழ்ப்பாணத்தில் என்றால், இதை யாழ்ப்பாணத்தில், அதாவது சொல்ல போனால் நான் இருந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடந்ததே இல்லை. அது உங்களுக்கே தெரியும். நான் மட்டுமல்ல, நீங்கள் பார்க்குறார்கள் பலருக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் இப்போ மெல்ல 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 சூடு பிடிச்சி கொண்டு வருது, பெருசாக வந்து ஒன்று இருக்கு. ஸோ இன்னும் வரைக்கும் அடுத்த கட்டமாக அங்கே ஒரு வரலாறு இப்படி ஒன்று இருந்ததுன்றதை எரிவரும் காலங்களில் தோற்றுவதற்கு தான். ஸோ அப்போ அந்த விடயத்தை நாங்கள் வேறு மாதிரி பார்க்குறோம். இப்போ இதே நல்லூர் தேரை நாங்கள் கொண்டு சிங்கள ஏரியாக்களில் இழுத்தா என்ன பிரயோசனம்? அதில் என்ன பிரயோசனம்? அங்கே வேடிக்கை பார்க்குற சிங்கள மக்கள்லாம் கூடுவார்கள். மற்றபடி கடவுளே முருகா கும்புறாக்கள் குறைவாக தான் இருக்குது. ஸோ அப்போ வேடிக்கை பார்க்குற சிங்கள மக்களுக்காக நாங்கள் கொண்டு தேர் அளிக்கல. அப்போ நீங்கள் என்னத்துக்காக கொண்டு வந்துருக்கீங்க? நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த இனத்தை அடிமைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாயில் செய்த மாதிரி தான் எனக்கு தோன்றுது. ஸோ அப்படி கொஞ்சம் நிலையில் இவர் ஏன் இதை கொண்டே முஸ்லீம் ஏரியாக்களில் செய்தால் என்ன நேரத்துக்கு அவங்க அங்கே அப்படி செய்தால் என்ன அடுத்த கட்டமாக நடக்கும்? அல்லாடி அதை ஏற்றுக்கொள்வார்களா அவர்கள்? ஸோ வெட்டொன்று துண்டொன்று நினைக்கிறவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை. ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அங்கே அடிமைப்பட்டு வாழும் அந்த தமிழினம் தான், வேறு யாருமே இல்லை. ஸோ இதுக்கு நான் என்னத்தை சொல்லுவார்ந்தால், நீங்கள் செய்ய வேண்டான்னு சொல்லல. அது ஒரு இலங்கை, மொத்த இலங்கை உண்டாயிருக்கிறோம், இல்லை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தமிழர்களுக்கு நல்லொரு, அதாவது நடந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுங்கோ, காணாமல் போனவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுங்கோ, சிவட்டிக்கிற கொடுங்கோ, செத்து போனது அல்லடி இல்லை சுட்டுட்டோம் அது இது தீர்வுகளை கொடுத்து ஒழுங்காக ஒரு எல்லாத்தையும் ஒழுங்காக கொடுத்து கொண்டு வந்தால் நீங்கள் யாழ்ப்பாணம் என்ன எங்கேயும் தமிழற்ற இடத்துல செய்ய அனுமதி உண்டு. ஏன்னா தமிழர்களுக்கு உரிமை இருக்குது, உரிமை எல்லாம் முடிஞ்சது. இப்போ என்ன இப்போ உதாரணம் சொல்ல போனால் ஜெர்மனில் கம்மண்ட் ஏரியாவில் கோபுரத்தோட ஹிந்து கோயில் இருக்குது. அதுதான் கட்டப்பட்ட கோயில். இங்கிலாண்டில் ஹிந்து கோயில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அதால் என்ன கோயில் இருந்தாலும் அந்த நாடு இங்கிலாந்து, அந்த நாடு ஜெர்மன். அப்போ அப்படி அவனுக்கு ஒரு உரிமை இருக்க அவன் அதை எல்லாத்தையும் விட போகிறான். ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்குறீர்கள் இல்லை என்றதுதான் எங்களுடைய ஒரு மனவருத்தமான ஒரு விடயம். அதாவது நாட்டை பிரித்து கொடுக்க சொல்லல, உரிமையை கொடுக்க சொல்கிறோம். அதாவது நடந்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்கிறோம். அந்த அதுவளை கொடுத்தாலே அந்த நாட்டு செழிப்பாக வளரும், சிங்கப்பூரா மாறும். அந்த நாட்டில் பல விடயங்கள் தெளிவாக திருப்பி அந்த நாடு வளர்ச்சி அடையவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்கள் எவ்வளவுத்துக்கு நீங்கள் அந்த தீர்ப்பை கொடுக்காம விடுறீங்களோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு அந்த நாடு இன்னும் கீழ் நோக்கி தான் போக முடியும், மேல் நோக்கி போகாது. இது முதலாவது. அங்கே யாரும் முதலீடு செய்ய மாட்டார்கள். அதுதான் பெரிய ஒரு விடயம். ஸோ அதை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களோட கருத்துக்கள், ஆரோக்கியமான கருத்துக்கள் எனக்கு முக்கியம். ஸோ அதாவது இதே முஸ்லீம்கள் வாழ்கிற எங்களோட சகோதர முஸ்லீம்கள் வாழ்கிற இடத்துல செய்தால் எப்படி இருக்கும்? நல்லூர் தேரை கொண்டே நாங்கள் சிங்கள ஏரியாக்களில் தேரை இழுத்தால் எப்படி இருக்கும் என்றதை பற்றியான கருத்துக்களை பதிவிடுங்கள். நிச்சயமாக இனவாதம் இல்லை, அதாவது தெளிவுபடுத்தவும் எங்கள்ட நடந்த இந்த இந்த நூலகத்துக்கு நடந்ததுக்கு இன்னும் தீர்ப்பில்லை ஐயா. 6 வயதில் எனக்கு 6 வயதில் நடந்தது, இன்னும் தீர்ப்பில்லை. நீங்கள் மற்றதுக்கு எல்லாம் எத்தனை ஆண்டு கடத்த போறீர்கள் என்றால் கேள்விக்குறியோடு விடைபெறுகிறேன். நான் ஏதாவது குற்றம் குறையாக காய்ச்சிருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.